காத்துல அடிச்சுட்டு எல்லாம் சரியா இருக்குதா, எதுவும் சாஞ்சிருச்சா, நம்ம என்ன ஆனங்கிறதுலாம் கவலை இல்ல. அது யோசிக்கிறது இல்ல. ஒரு ஜீவனை நம்ம விட்டுருக்கிறோமா, அவன் என்ன ஆச்சு ஏதாச்சும் போன் அடிச்சு கூட கேட்க மாட்டாங்கடா. அது வேற என்ன செய்ய சொல்ற, அதுலயே என்ன செய்வேன்டா, அந்த சோறுல வந்து கிளியர் பண்ணிடுவான். எப்படி கிளியர் பண்ணுவோம்டா, சோறு மேலாப்புல கொஞ்சம் தூசி அடிக்குமா கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் ஊத்தி வச்சனாக்க அந்த தூசி மட்டும் மேல மிதந்து வரும். ஆமா ஆமா, நம்ம டெய்லி கஞ்சி தான் குடிக்கிறோம். ஆமா, அந்த தண்ணி அந்த தூசி மேல மிதந்து வருமா, அப்ப அப்படியே சீக்கிரம் சாச்சிடுறது. ஒரு 4 தடவை 5 தடவை அந்த இதுல தண்ணியை ஊத்தி சாச்சி அந்த இது மேல வந்துரும். அந்த அப்புறமேல நான் குடிச்சேன். மெனக்கிட்ட உட்காந்து ஆக்க முடியாது. ஏன் ஆக்க முடியாதுடா, காத்து அந்த காத்து ஒண்ணு தூசியோட காத்தடிக்கும், இல்ல தூசி இல்லாம காத்தடிக்கும். அடுப்பை எரிய கூடாது. அது சரி. அப்ப நம்ம எப்படி 10 ஆக்குறதுன்னா உடனே ஆக்கி நம்ம இது பண்ண முடியுமா, முடியாது மாப்பிள்ள. அதனால என்ன செய்யறதுண்டா, இதையே போச்சு உலக சமாளிச்சுக்கிறது. இதுக்கு இடையில வந்து நம்மளுக்கு வந்து இந்த வேற ஏதாச்சும் உணவுனா இது ஒண்ணுதான் ஓடு. இந்த காய்கறி குளிர் காலம்னால இந்த காய்கறி கொஞ்சம் தாங்கிக்கிருச்சு, கெட்டு போல சீக்கிரமா. கெட்டு போகல. ஆமா ஆமா, அது அப்படியே வச்ச மாதிரி இருந்துச்சு, ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து என்ன காய்கறினா என்ன, அதே இந்த சூழ்நிலை போட்டு வச்சு. காய்கறி என்ன தருவாங்க அப்படி? காய்கறி கேரட் இருக்கேன், அப்புறம் உருளைக்கிழங்கு இருக்கேன், அப்புறம் இந்த வெள்ளரிக்காய் மாதிரியே ஒண்ணு இருக்கு மாப்பிள்ள. அது ஒரு மாதிரியான காய், பேர் தெரியல. தக்காளி பச்சை மிளகா அதெல்லாம் இருக்கு. தக்காளி பச்சை மிளகா வாங்கிட்டு அந்த வெள்ளரிக்காய் மாதிரி ஒண்ணு இருக்கேன், அதுதான் அதிகமா வாங்கி போடுவாங்க. அது பேர் தெரியல. ஆனா அது வெள்ளரிக்காய் இல்ல, வெள்ளரிக்காய் மாதிரி இருக்குது. அது தந்து என்ன செய்ய, நம்மதான் இங்கேதான் நம்ம இங்கேதான் மாட்டிக்கிட்டு கிடையே கிடக்குறோமா. ஒரு பக்கம் குடும்ப கஷ்டம் தான் மாப்பிள்ள, அதுக்கு முக்கிய காரணமா. ஒரு பக்கம் தப்பிச்சு போயிட்டு ஒரு பக்கம் போனாலுமா அந்த வயசுல அப்ப குடும்பங்களை வேற பாக்கணுங்கிற அந்த ஒரு மனக்கவலை ஒரு பக்கம். இவங்கள்ட்ட வந்து இப்படி மாட்டிட்டு கிடக்குறோமா அப்படிங்கிறது இந்த கவலை ஒரு பக்கம். நம்மள எதத்தை சமாளிக்கணும், ஒரு பக்கம் தப்பிச்சு போறதுக்கு அதுக்கும் முடிய மாட்டேங்குது. அந்த ஏஜ் வந்து ரொம்ப சின்ன ஏஜ் தான், ரொம்ப அந்த ஏஜ்ல போய் மாட்டினதான் ஒரு பெரிய ஒரு மன உளைச்சல் உள்ளாக்கி விட்டுருச்சு. துருன்னு உள்ள ஏஜ் வந்து டக்குன்னு போய் அடைச்சு அடப்பட்டு அப்படி இருக்கு. அப்ப இந்த இதை சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு அது ஒரு வழியா கஷ்டப்பட்டு நான் சுத்தம் பண்ணிடுவேன் என் ரூமை. எல்லா ஜாமும் அள்ளி வெளியில கொட்டி எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா தொடச்சு, அது அந்த காத்து அடிக்காத டைமை பார்த்து எல்லாத்தையும் வெளியில அள்ளி போடுவேன். அது வரைக்கும் அந்த தூசிக்குள்ளேயே தான் நானும் உட்கார்ந்துருக்கேன் உள்ளக்க. இப்ப திரும்ப அந்த தூசி காத்து அடிக்கல நான் சுத்தம் பண்ண முடியாது மாப்பிள்ள. அதனால தூசினால எதுவும் பாதிப்பு வராது. பாதிப்பு எனக்கு ஒண்ணும் வந்தது இல்ல, எனக்கு வந்தது இல்ல. ஒண்ணு காய்ச்சல் தலைவலி மண்டடி ஒண்ணும் வந்தது இல்ல. வந்தா சிரமமா வந்தது இல்ல. மாத்திரை எதுவுமே இருக்காது. வந்துச்சுன்னா மாத்திரை எல்லாம் அந்த பெனடோலுக்கு கிடக்குங்க. அந்த மாத்திரை கிடக்கும், வாங்கிட்டு வந்து அதை எனக்கு முன்னாடி எவன் இருந்திருப்பான் போல அந்த கூடாரத்துக்குள்ள. அதுதான் அவனுக்கு வாங்கி கொடுத்தானே என்னமோ தெரியல, அது ஒண்ணு கிடக்கும். அப்புறம் வந்து ஒரு துப்பாக்கி ஒண்ணு இருக்கேன். என்ன துப்பாக்கி? அது வந்து ஏர் துப்பாக்கி மாதிரி குண்டு இருக்காது, குருவி சூற துப்பாக்கி மாதிரி ஒரு பெரிய துப்பாக்கி. ஏர் துப்பாக்கி. ஆமா, காத்துல போட்டு அடிக்கிற மாதிரி. ஆனா அந்த துப்பாக்கி எதுக்கு அங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அது சரி. நம்ம அது அங்க ஒண்ணு இருந்துச்சு, அதை வச்சு அது குண்டு எல்லாம் ஒண்ணும் இருக்காது, சும்மா வெறும் இதா தெரியும். இப்படி மடிச்சுக்கிட்டு இப்படி தூக்குவோமா, எதுவும் வருமா? குருவி சூற துப்பாக்கி மாதிரி அது ஒண்ணு இருக்காது. அது எதுக்கு இருந்துச்சுன்னு வேற தெரியல. ஆனா அது நான் அவன்கிட்ட கேட்கவும் இல்லை. கேட்கறதுக்கு நமக்கு தெரியாத, கேட்கறதுக்கு மொழியே தெரியல. நம்ம அவன் போய் என்னத்த நம்ம கேட்கறது. ஆனா அதை பாக்க எனக்கு கொஞ்சம் பயமா தெரிஞ்சது. துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கிறத பார்த்தா நம்மளுக்கு சுட்டுக்கிட்டு தள்ளிடுவாங்களோ அப்படின்ட்டு. குண்டு இருக்காது மாப்பிள்ள, வெறும் துப்பாக்கி மட்டும் தான் இருக்கு அங்க. அது எதுக்கு வச்சிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அது ஒண்ணு இருக்கு. ஆமா. அப்ப இந்த நம்ம ரூம் ஒரு வழியா காத்து நின்ற பிறகு நம்ம சுத்தம் பண்ணி ஒரு மாதிரி கிளியர் பண்ணிடுவேன்னு வச்சுக்குவேன். கிளியர் பண்ணி வச்சுட்டு எப்படி ஒரு நாள் ஆயிருமாப்ல, உள்ளத்தையும் சுத்தம் பண்ணணும்டா. ரூம் அந்த இதெல்லாம் தட்டி கீழே எல்லாம் அவ்வளவு மண்ணு ஏறி போய் கிடக்கு, தட்டி சுத்தம் பண்ணி இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கு குறுக்கு கடுத்துரு நம்மளுக்கு. அப்ப இந்த மாதிரி காத்தடிச்சா இவங்க வருவாங்க அந்த ஏரியாவுக்கு. இவங்க அந்த கபில் அவங்க என்ன செய்வாங்க, பாபா வருவாரு அங்க. பாபாவா? அவங்கள பாபான்னு கூப்பிடுறேன். அது சரி. ஆமா, பாபா வந்துருவாப்ல அங்க. வந்ததோட பாப்பாரு என்ன எல்லாம் காத்துலாம் அடிச்சுட்டு எல்லாம் சரியா இருக்குதா, எதுவும் சாஞ்சிருச்சா, நம்ம என்ன ஆனங்கிறதுலாம் கவலை இல்ல. அது யோசிக்கிறது இல்ல. ஒரு ஜீவனை நம்ம விட்டுருக்கிறோமா, அவன் என்ன ஆச்சு ஏதாச்சும் போன் அடிச்சு கூட கேட்க மாட்டாங்கடா. என்னடா இவ்வளவு காத்து அடிக்குத, இருக்கிறியா, என்ன உயிரோட தான் இருக்கிறியா, இல்ல செத்துக்கிட்டு போயிட்டியா? சமயத்துல மண்ணு ரொம்ப புழுதி காத்து தொடர்ச்சி அடிச்சுன்னா மொத்த வீடும் காலையில் நீங்க மொத்தம் முடியுமே. அப்படித்தான் அந்த அளவுக்கு மூடாது மாப்பிள்ள. ஆனா உங்களுக்கு வந்து புழுதி காத்து அடிச்சுன்னா ஃபுல்லா உங்க வீட்டை பாதியாவது மறைச்சிரும்ல.
ஒரு காவாசி. அது நான் இருந்து கொஞ்சம் ஹைட்டா இருக்கு அந்த இடம். அதனால அப்ப தப்பிச்சு. கீழே பாதி காத்து, அந்த கீழே பாதி மண்ணு ஓடும். ஆனா மேடு மேடா குமி அங்கங்க. அதெல்லாம் நினைச்சாலே மாப்பிள்ள எனக்கு அது இன்னமும் அதுல நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துருது. இப்ப அதை நம்ம பேசையில இப்ப நம்ம அதுக்குள்ள இருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் வந்துருது நம்மளுக்கு. அப்ப அந்த காத்துக்கள் அடிக்கையில நம்ம இதையே கிளீன் பண்றதுக்கு அந்து போயிரும் நம்மளுக்கு அந்த குளிருக்குள்ள. ஒரு வழியா நம்ம கிளீன் பண்ணாலுமே இந்த இவங்க செஞ்சு வச்சுருக்காங்க இந்த கூடாரம், வெள்ளை கலரு கருப்பு கலரு. ஆமா, இதுக்குள்ள எல்லாம் அவ்வளவு மண்ணு கிடக்குண்டா. அல்ல அவ்வளவு மண்ணு கிடக்கும் உள்ளாக்க. ஒவ்வொரு கூடம் சுத்தம் பண்ணுமா போய் ஒரு கூடாரமா நம்ம சுத்தம் பண்ணணும். எப்படி நம்ம 2 கருப்பு இருக்கேன், 4 வெள்ளை இருக்கேன். கருப்பு கூடாரம் 2 பெருசு இருக்கேன் ஆம்பளைகளுக்கு. வெள்ளை கூடாரம் 4 கூடாரம் இருக்கேன். இந்த வெள்ளை கூடாரமாவது அவ்வளவா உள்ளாக்க தூசி போகாது. அது ஒரு மாதிரி தார்பாய் மாதிரி டைப்பா இருக்காது. ஓரளவுக்கு தூசி போகும். அதாச்சும் கொஞ்சம் சரி பண்ணிடுவானா. கீழே வந்து அந்த ஒரு விரிப்பு ஒண்ணு இருக்கு மாப்பிள்ள. விரிப்புண்டா அந்த கார்பெட் மாதிரி ஒண்ணு விரிச்சிருப்பாங்க. அதுல போய் மண் உட்காந்து அந்த வந்தா பெரிய கார்பெட்டை ஒரு ஆளை இழுத்துட்டு வர முடியுமா வெளியே? உரட்டு கார்பெட்டா வெயிட்டெல்லாம் இருக்குது. ஆமாடா, அதை இழுத்துட்டு வந்து நான் தட்டணும் மாப்பிள்ள வெளியில. அத தட்டி தட்டினாலும் கீழே மண்ணுதான், அதுக்கு மண்ணுதான். ஒரு ஆளை கடந்து நானு அதை அப்புறம் இந்த இப்படி கட்ட கட்டமா அவனு வச்சிருப்பாங்க இப்படி கை வச்சுட்டு உட்கார்றதுக்கு. அதுக்கு என்னமோ ஒரு பேர் சொல்லுவாங்க, அது மறந்துருச்சு. இதாக்கா என்னமோ ஒரு இது சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி கட்ட கட்டமா இருக்கேன். அது அது சைடுல உட்காந்துக்கிட்டு படத்துல பாத்துருக்கேன். இந்த முதுகுக்கு பின்னாடி சீட்டு மாதிரி அடிக்கிறீங்க. அந்த கருப்பு கூடாரத்துல போனேன்டா. அந்த கூடாரத்துல போனேன்டா என்ன மாதிரி செட்டிங்ஸ் இருக்குன்னு கேட்டேன்டா. சுத்தி வந்து இந்த ஆட்டோக்கு சீட்டு இருக்குமா, அது மாதிரி சீட்டு மாதிரி வச்சிருப்போம்டா. ஓ அந்த மாதிரி. கீழே வந்து மண்ணுல அந்த கார்பெட் விரிச்சிருக்கேன். சைட்ல ஃபுல்லா இந்த இது வச்சிருப்போம். கை வைக்கிறதுக்கு இடைக்கு போட்டு வச்சிருப்போம். ஓ நடுவுல மங்காத்தா என்னமோ சொல்லுவாங்க, இந்த பேர் இப்படி இருக்கேன். அதுல வந்து நெருப்பு போட்டு கங்கு சார்ஜ் போட்டு அதை எரிச்சுக்கிட்டு அந்த காவாச்சாய போட்டு வச்சு குடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு தான் அந்த இது. அது வாரத்துல ஒரு நாள் குளிர் காலத்துல. அப்ப இதை நான் அதை கிளியர் பண்ணணும் பாருவான் இந்த மூட்டையும். அப்ப வேற விருது வந்து நம்மளை பத்தி எல்லாம் ஒரு கவனம் இல்லை அவனுக்கு. இவ்வளவு காத்தடிச்சுச்சே, புள்ளி காத்தடிச்சுச்சே, கொண்டுச்சே, என்ன செஞ்ச, சாப்பிட்டியாச்சு, அவ்வளவுன்னு வர்றான ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுப்போம். வெளியாமா சரி இருக்கிறாங்க சாப்பிடுறானு ஒரே சாப்பாடு இருக்கான. இப்ப அவங்களுக்கு பாரு மாப்பிள்ள எப்படிப்பட்ட எண்ணம் பாருங்க. பாரு அவன் என்னத்தை பாரு. காத்தடிச்சது அவனுக்கும் தெரியும். ஆமா, என்ன ஏரியா அது ஃபுல்லாவே மண்ணு தூசி மாதிரி தான் போயிருக்கேன். சரி அவன் கிளீன் பண்ணுவான். நம்ம ஒரு சாப்பாடையாச்சும் வாங்கிட்டு போய் கொடுப்போம். அவன் என்னதான் சாப்பிட்றான்னு தெரியலையே நம்மளுக்கு. இது ஒரு சாப்பாடை வாங்கிட்டு போயிடுச்சு நம்ம கொடுப்போமேன்னு வந்து கையில சாப்பாடை தந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டிருந்தா மனசாரா கொஞ்சம் வெறுங்கைய வீசிக்கிட்டு வந்ததும் இல்லாம வெறுங்கைய வீசிக்கிட்டு கேட்டுக்கிட்டு வந்த வேகத்துக்கு காவா சவ் காவ் சாய் அப்படி போனோன்னே சாயாவும் காவாவும் போடு அப்படின்னு நம்மள்ட்ட சொல்லுவான். அப்ப நம்மளுக்கு எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாரு. அழுகையா ஓடுமாப்ல. என்னடா இவ்வளவு நம்ம மண்ணுக்குள்ள மனிதனா கூட பாக்கல. அவனுக்கு வந்து அந்த கருப்பு இதை இந்த வெள்ளைய சொல்ற மத்தியா மாப்பிள்ள. அந்த வெள்ளையாச்சும் கொஞ்சம் காத்து உள்ள கட்டிக்கவும் ஓரளவுக்கு ஃபில்டர் பண்ண அந்த தூசி. அது ஒரு மாதிரி தார்பாய் மாதிரி இருக்கேன். ஆனா அந்த கருப்பு வந்து அப்படி இல்லை. கருப்பு வந்து ஓட்டையா இருக்கு, இப்படி ஓட்டையா. அடிச்சா உள்ள வந்துரும் காத்து. மண்ணு உள்ள போச்சு, நாரி போச்சு மாஸ்டர். உங்களுக்கு உள்ளாக்க இவ்வளவு மண்ணு கிடக்குமா போல. ஒரு ஆளா குறுக்குலாம் வலிக்கும், நெஞ்செல்லாம் இது ஒண்ணு. அப்ப இழுக்குன்னு அதை வெளியில, அதை வெளியில இழுத்தாத்தான் இப்படி கவத்தி போட்டு அந்த கார்பெட்டை வெளியில இழுத்து கவத்தன அந்த உரக்கு மண்ணு குறைஞ்சது. அப்புறம் ஒரு பக்கம் எந்த ஒரு கம்பு எடுத்து இப்படி அடிச்சுக்கிட்டு டப்பு அடிச்சு இப்படி சுடிக்கிட்டே வருவான். விளங்குதா? இப்படி அடிச்சு ஒரு சுருட்டு வந்து இப்படி ஊசியா இருந்தாலும் அதோட உள்ள கிழிட்டு போய் விரிச்சிருவான். அப்படி அந்த மாதிரியா நான்